பூஜை ஆரம்பிச்சிடலாம். விளக்கேத்து வாங்க. அத்தா நீங்களும் மீனா விளக்கத்துங்க. சாமியே சாமியே நன்றி. பரவாயில்ல. மலைக்கு போறதுக்கு முன்னாடி நீ தான் வந்து வழி அனுப்பணும்னு நினைச்சேன். அதான் வந்துட்டேன்ல. ஆனா நான் மலைக்கு போயிட்டு திரும்ப வரும்போது நீ நம்ம வீட்டுல இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு மேல உன் விருப்பம். நீ வந்துட்டேன்னா நான் சந்தோஷப்படுவேன். சாமி கற்பூரம் காட்டிடலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்க சென்னையில இருக்க நல்ல ஹோட்டல்ஸ் பத்தி வீடியோஸ் போட்டிருக்கோம். இப்போ டி நகர்ல இருக்க புது ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இது வரைக்கும் நாங்க சாப்பிட்டதுலயே இதுதான் ஒஸ்டான ரெஸ்டாரண்ட். எந்த ஃபுட்டையும் வாயிலேயே வைக்க முடியல. எந்த டேஸ்டும் இல்ல. சிக்கன் எல்லாம் சரியா வேக கூட இல்ல. ஆனா இந்த ரெஸ்டாரண்ட்ல பிரைஸ் மட்டும் ரொம்ப அதிகமா வச்சு விக்கிறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க ஃபுட் ரிவ்யூ பண்ற சேனல்ல இருந்து வந்திருக்கோம். என்ன ஃபுட் இது? உப்பு காரம் டேஸ்ட்னு எதுவுமே இல்ல. சிக்கன் கூட ஒழுங்கா வேகல. காசு மட்டும் வாங்குறீங்கல்ல, அதுக்கேத்த ஃபுட் கொடுக்க மாட்டீங்களா? இவ்வளவு மோசமான ஃபுட் நான் எங்கேயுமே சாப்பிட்டது இல்ல. என் மொபைல கொடுங்க. எல்லா சாப்பாடும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நல்லா இல்லன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதா? உங்களை இங்க யார் அனுப்புனாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீத்து தானே உங்களை இங்க அனுப்புனது. லாஸ்ட் வீக் தான் அவங்க ரெஸ்டாரண்ட் பத்தி நல்லா பிரைஸ் பண்ணி வீடியோ போட்டீங்கல்ல. அது அந்த ஹோட்டலோட ஃபுட் நல்லா இருக்கு. ஃபுட் நல்லா இருக்கா இல்ல அவ காசு குடுக்கறது நல்லா இருக்கா? காசு வாங்கிட்டு ரிவ்யூ பண்ற ஆளுங்க நீங்க. அது எனக்கு நல்லா தெரியும். இது வரைக்கும் ஃபுட் நல்லா இருக்குன்னு சொல்ல காசு வாங்குனீங்க. இப்ப நல்லா இல்லன்னு சொல்லி காசு வாங்குறீங்கல்ல? தினேஷ் எடுத்துட்டீங்கல்ல? பக்கவா எடுத்துட்டேன் மேடம். நீங்க மட்டும் வீடியோ எடுக்கல, நாங்களும் தான் எடுத்திருக்கோம். நீங்க வந்து உட்கார்ந்து ஆர்டர் பண்ணி கொஞ்ச நேரம் வரைக்கும் ருசிச்சு சாப்பிட்டது, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேரும் சிக்னல் கொடுத்துக்கிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டோம். அதை அப்படியே அப்லோட் பண்ணிடலாமா? சூப்பர் மேடம். நம்ம ரெஸ்டாரண்ட க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறவ வெளியில இருந்து நம்மளே பாத்துட்டு இருக்கும்போது நம்ம தான் குமார் கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் போலீஸ்க்கு கால் பண்றேன். இந்த மாதிரி என்னோட ரெஸ்டாரண்ட் ரெபுடேஷனை கெடுக்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு கேஸ் ஃபைல் பண்றேன். ப்ளீஸ் மேடம், போலீஸ்க்குலாம் கால் பண்ணிடாதீங்க. நீங்க எடுத்த வீடியோவை டெலீட் பண்ணுங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ரிவ்யூ கொடுக்கறத பார்த்து என்கிட்ட இருக்கிற உங்க வீடியோவை போஸ்ட் பண்ணிடுவேன். சாரி மேடம், இனிமே இந்த பக்கமே வர மாட்டோம். சாப்பிட்டதுக்கு காசு தர மாட்டீங்களா? தினேஷ் எவ்வளவு ஆச்சு? 1500 ஆச்சு மேடம். ஹாய் நீத்து, குட் நியூஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க போல. என் ரெஸ்டாரண்ட பத்தி தப்பா ரிவ்யூ வர போது நான் வீடியோ பாத்துட்டு இருக்கியா? 2 ஃப்ராடுங்களை என் ரெஸ்டாரண்ட்டுக்கு அனுப்புனல. நீ தான் அனுப்புன எனக்கு நல்லா தெரியுமா. கொஞ்சம் புத்தி இருக்கிற ஆளுங்களை அனுப்பியிருக்கலாம். ஆனா நான் லைட்டா மிரட்டினதுக்கே ஓடி போயிட்டாங்க. உனக்கும் அந்த அளவுக்கு தான் அறிவு இருக்கு போல. நீ சொல்லிதான் அந்த 2 பேர் என் ரெஸ்டாரண்ட பத்தி தப்பா ரிவ்யூ பண்ண வந்தாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன நீத்து, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கவா? ஏன் ரெஸ்டாரண்ட க்ளோஸ் பண்ண வைக்கிறேன்னு லூஸ் மாதிரி ஏதாவது பண்ணி உன் ரெஸ்டாரண்ட நீயே க்ளோஸ் பண்ணிக்க போற. சீக்கிரமே இது நடக்கும். ரவியோ என்கிட்ட வருவான். நீத்து என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கீங்க? வீட்ல கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம். உள்ளவா? ஏய், நினைச்சா போறேன் நினைச்சா வர. இது என்ன வீடா என்ன? ஆஹா, இவள எதுவும் சொல்லக்கூடாது. இவ போனதுல இருந்து ரோஹிணி சமைச்சா சாப்பிடவே முடியல. இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவ சமைக்கிறது சாப்பிட்டனா ஒரேடியா ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துக்க வேண்டியதுதான். சரி சரி வந்துட்டேல்ல, வா வா. வாங்க, நீ எப்படி இருக்கீங்க? பட் உங்க அம்மா பண்ணதை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன். அவங்க ஸ்ருதிக்கு மட்டும் சிக்கன்ல ஒரு ரெசிபி சொல்லி கொடுத்திருக்காங்க. எனக்கு சொல்லி தரவே இல்ல. சரி சரி, ஆளாளுக்கு பேசிட்டே இருக்காதீங்க. அவ வந்ததே லேட். எனக்கு வேற பசிக்குது. விடுங்க, அவ போய் சமைக்கட்டும். ஆண்டி ரோஹிணி சமையல சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சுங்கறாங்க. மீனாவுக்கு பூ கட்டவும் தெரியும், பண்றதுக்கும் தெரியும். இந்த மாதிரி மல்டி டேலண்ட்ல சில பேர்கிட்ட தான் இருக்கும். சமைக்கிறது பூ கட்டதெல்லாம் மல்டி டேலண்டா? அப்போ மீனாவை இனிமே சமைக்க வேண்டாம்னு சொல்லிடலாம். ரோஹிணி கத்துக்கிட்டு சமைக்கட்டும். ஓகேவா? நான் அப்படிலாம் சொல்லல. இத பாருமா, நீ இருந்தா தான் இந்த வீடு வீடாவே இருக்குது. நீயும் முத்து சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். யார் சொன்னாலும் கேட்காத. நீ எந்த வேலையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. ரெஸ்ட் எடு. இன்னைக்கு ரோஹிணி சமைக்கட்டும். என்னங்க? பரவாயில்ல மாமா, நானே சமைக்கிறேன். நீங்களே வந்துட்டீங்க. உங்க பிஏ இவ்வளவு லேட்டா வராங்க பாருங்க. நான் லேட்டா வந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்கு சார். என் கசினுக்கு மேரேஜ் நடக்க லேட்டா வரதுக்கு இதெல்லாம் ஒரு ரீசன். அது விஷயமா எங்க வீட்ல பேசும்போது நம்ம கம்பெனிக்காக எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. என்னோட கசினுக்கு நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ் வருது சார். அதுக்கு சீர்வரிசையா டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மிக்ஸி, கிரைண்டர் எல்லாமே வாங்கி கொடுக்குறாங்க. அதனால அந்த ஆர்டரை நமக்கு வாங்கிட்டேன். நம்ம ஷோரூம்ல இருந்து அதை கொடுத்துடலாம். ஜஸ்ட் ஒரு ஆர்டர் தானே வாங்கிருக்காங்க. இல்ல மேடம், ஐடியா இருக்கு. இப்போ நம்ம எப்படி பிளாட்ஸ்க்கெல்லாம் டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின்லாம் கொடுக்குறோம், அதே மாதிரி கல்யாண சீர்வரிசை பேக்கேஜ்னு ஒன்னு கொண்டு வந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சேன். சூப்பர் ஐடியா சார். இப்ப கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது நிறைய பொண்ணுங்க வீட்ல டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மிக்ஸி, கிரைண்டர் இதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. இல்லனாலும் கல்யாணம் ஆகி கப்பிள்ஸ் தனியா போறாங்கன்னா அவங்களும் வாங்குறாங்க. சோ இந்த மாதிரி கல்யாண சீர்வரிசை பேக்கேஜ்னு ஒன்னு கொண்டு வந்து அத பத்தி நம்மளும் ஒரு ஆட் போட்டா நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. நல்ல ஐடியாவா தான் இருக்கு. இந்த மாதிரி நம்ம ஒரு பேக்கேஜ் கொடுத்தோம்னா அவங்க அதை தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சென்னையில எத்தனையோ மேரேஜ் நடக்குது. அதுல ஒரு 20% பேக்கேஜ் நமக்கு கிடைச்சா கூட நம்ம பிசினஸ் நல்லா டெவலப் ஆயிடு சார். நல்ல ஐடியா ஜீவா. கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகும். அதிகமா விலை இருக்கிற அந்த பிராண்ட்ஸை எல்லாராலையும் வாங்க முடியாது. சோ நாம ஒரு 20,000ல இருந்து 20 lakhs வரைக்கும் நம்ம ஒரு கேட்டகரியா பிரிச்சிடலாம். அதுக்குள்ள நம்மளால என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுக்க முடியுமோ அதை நாம கொடுக்கலாம். கிரேட் மேடம். ஒரு ஐடியால இருந்து இன்னொரு ஐடியா கிரியேட் பண்றீங்க. உங்களுக்கு நல்ல பிசினஸ் மைண்ட் இருக்கு மேடம். எல்லா பாலையும் சிக்ஸர் அடிக்கிறாளே. இப்போ நம்ம அட்வர்டைஸ்மென்ட் பண்ணா போதும். கண்டிப்பா
நிறைய கஸ்டமர்ஸ் நமக்கு கிடைப்பாங்க சார். சார், இப்ப நம்ம ஒரு வீடியோ ஷூட் பண்ணி அதை எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயும் போட வைக்கணும். முக்கியமா எல்லா கல்யாண மண்டப மேனேஜர்ஸ் கிட்டயும் நம்ம பேக்கேஜ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களையும் நம்ம கவர் பண்ணிட்டோம்னா மண்டபம் புக் பண்ணும்போதே நமக்கு அந்த ஆர்டர் வந்துரும். அப்ப விளம்பரத்துல நடிக்க பெரிய ஆர்டிஸ்ட் புக் பண்ணிடலாமா? அதெல்லாம் எதுக்கு சார்? இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டிங் ஹீரோஸை விட நம்ம பாஸ் தான் ஸ்டைலிஷா இருக்காரு. என்னையும் கிறிஷையும் யாருமே ஏத்துக்கலனாலும் மனோஜ் ஏத்துக்கணும். அதுக்கு முதல்ல கிறிஷுக்கு மனோஜோட நல்ல ஒரு அட்டாச்மெண்ட் வரணும். ஆனா தனித்தனியா இருக்கிற வரைக்கும் எதுவுமே நடக்காது. திடீர்னு கிறிஷ நம்ம வீட்டுக்கும் கூட்டிட்டு வர முடியாது. அம்மானு ஒருத்தி இருக்கும்போது எதுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லி ஆன்ட்டி கேட்பாங்க. நீ அந்த அம்மாவை கற்பனையில உருவாக்குனது தானே? கற்பனையில சொன்னா அந்த அம்மா இருந்தா என்ன, செத்தா என்ன? நல்ல ஐடியா கொடுத்தீங்க மீனா.